குக்குத் கோமாளிக்கு சாவுதான். அவங்க சேனல் சைட்ல இருந்து நமக்கு காமெடியே இல்லை. குக்குத் கோமாளி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் மீ தர்ஷினி. நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டாப் குக் டுப் குக் வர்சஸ் குக்குத் கோமாளி. குக்குத் கோமாளி செய்யறதுக்குன்னே வந்திருக்கிறாங்க. இன்னும் குக்குத் கோமாளிக்கு சாவுதான், சங்குதான். ஏன் சொல்றேன்னா குக்குத் கோமாளி ஆல்ரெடி டவுன்ல போயிட்டு இருக்கு. ஆனா டாப் குக் டுப் குக் வந்துருச்சுன்னா இன்னும் தரம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக்குத் கோமாளியை பத்தி பேசுறோம், இல்ல டாப் குக் டுப் குக் பத்தி பேசிடுவோம். எல்லாரும் நினைச்சிருப்பீங்க, ஸ்டில் எல்லாரும் என்ன நினைக்கிறதுனா டாப் குக் டுப் குக்குன்ற ப்ரோக்ராம் வந்து ஒரு காப்பின்ட்டு. ஆனா டாப் குக் டுப் குக்குன்ற ப்ரோக்ராம் வந்து காப்பியே கிடையாது. ஏன்னா குக்குத் கோமாளியோட முன்னாள் டைரக்டர் தான் வந்து இப்போ வந்து டாப் குக் டுப் குக் வந்து டைரக்ட் பண்றாரு. அவங்க சேனல் சைட்ல இருந்து ஒரு சில காரணங்கள்னால அவங்க வந்து அந்த சேனலை விட்டு இந்த வேற சேனலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. என்னன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மீடியா மேன்ஸ்ன்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆனா இப்ப இந்த குக்குத் கோமாளின்றதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து மீடியா மேன்ஷன் கிடையாது, பிளஸ் டைரக்டர் பழைய டைரக்டர் கிடையாது. ஏன்னா விக்கிபீடியா பார்த்துக்கோங்க, தெரியும். அதனால டாப் குக் டுப் குக் இஸ் நாட் அ காப்பி கேட். குக்குத் கோமாளி தான் இப்போ வந்து காப்பியே. இப்போ வந்து குக்குத் கோமாளி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கிரிப்டடுன்றது ஊருக்கே அறிஞ்ச ஒரு விஷயம். அதனால குக்குத் கோமாளி வேஸ்ட் ஆயிடுச்சு. சும்மா காமெடி பண்றன்ற பேர்ல அவனுங்க ஷோவை காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நமக்கு காமெடியே இல்லை, அவனுங்களுக்கு தான் காமெடியே. ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா டாப் குக்கு டுப் குக் தான் பெஸ்டா இருக்க போது. ஏன்னா குக்குத் கோமாளிக்கும் டாப் குக்கு டுப் குக்கான வித்தியாசத்தை இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குக்குத் கோமாளிக்கு டாப் குக்கு இருக்க டாப் குக்கு டுப் குக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா ஸ்கிரிப்ட். ஒரு ஒரு ஷோ நடத்தணும்னா ஸ்கிரிப்ட் வேணும் தான். ஆனா குக்குத் கோமாளி இது இருக்குது பாரு ஸ்கிரிப்ட். எவன் எப்ப தூக்கணும், எப்ப எப்படி தூக்க கூடாது, எவனை எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணலாம், செம்மையா பிளான் பண்றாங்க. ஆனா அது ஸ்கிரிப்ட் ஓவரா போயிடுது, காம்படிஷன் மாதிரியே இல்லை. ஆனா டாப் குக் டுப் குக்ல வந்து ஸ்கிரிப்டே கம்மி தான். அந்த எலிமினேஷன் இதெல்லாம் ஓன் காம்படிஷன் மாதிரியே தான் போகும். ஆனா இவனுங்களை மாதிரி கிடையவே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் மைனஸ் குக்குத் கோமாளிக்கு. செகண்ட் திங், எடிட்டிங். எடிட்டிங்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே எடிட்டிங் மாசம் பண்றாங்க யாரு, டாப் குக்கு டுப் குக். ஆனா ஃபர்ஸ்ட் இருந்து குக்குத் கோமாளியோட எடிட்டிங்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னா இந்த சீசனுக்கும் முன்னாடி சீசனுக்கும் அதுக்கு முன்னாடி சீசன் வந்து லைக் சீசன் 4 நினைக்கிறேன், சீசன் 4 வரைக்கும் எடிட்டிங் மாஸ் பங்கம் பண்ணிட்டானுங்க குக்குத் கோமாளில. ஆனா இப்போ வந்து டாப் குக் டுப் குக்ல தான் மாஸ் பண்றானுங்க. ஆனா இந்த சீசன் 6ல வந்து டாப் குக் டுப் குக்ல குக்குத் கோமாளில வந்து எடிட்டிங் ஸ்கில்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் அப்ரிசியேட் பண்றேன். ஆனா ஐ செலக்டா சார். டாப் குக் டுப் குக் நீ வரல வந்துருச்சுன்னா அவங்க செய்யற இதுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட். கோமாளிஸ் வந்து குக்குத் கோமாளி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், குக்குத் கோமாளில வந்து புதுசா வந்து கோமாளிஸ் கொண்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பதிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஆனா அது கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அதுல இருக்க சூழ்ச்சி என்னன்னா இந்த புது கோமாளிங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்கள வச்சு இன்னொரு ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்கள வச்சு தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஷோ கொண்டு வந்து திரும்பி புது கோமாளி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இது ஒன் டைம் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரியே கான்செப்ட்ல போயிட்டே இருக்குது. இது போக டாப் குக் டூப் குக்ல வந்து டூப் குக் சாரி டூப் குக்ஸ் கோமாளி என்று கருதப்படலாம். டூப் குக்ஸ் பங்கமா சம் காமெடியா நல்லாவே சூப்பர் அல்டிமேட்டா இருக்குது. அதனால டாப் குக் டுப் குக் இஸ் தி பெஸ்ட். எடிட்டிங் வைஸும் அவங்களுக்கு தான், ஸ்கிரிப்ட் வைஸும் அவங்களுக்கு தான். நான் குக்குத் கோமாளியை நான் வெறுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் இந்த சீசன் கூட நல்லா போன சீசன் வந்து பாதியிலேயே நிறுத்திட்டேன். இந்த சீசன் ஸ்டார்டிங் பார்க்கணும் நல்லா இருந்துச்சு, நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமே கொஞ்ச நேரத்துல வந்து ஸ்கிரிப்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கொஞ்சம் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் இனிப்பாக்குற மாதிரி கொஞ்சம் காமெடி பண்ணனால கசப்பு தன்மை கம்மியா இருந்துச்சு, இனிப்பு தன்மை ஜாஸ்தியா இருந்துச்சு.
இப்போ போக 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 அது பார்த்தாலே குக்குத் கோமாளியை பார்த்தாலே கசத்தன்மை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு இது கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இந்த குக்குத் கோமாளி இப்படி பண்றாங்கன்றது தெரியல. தயவு செஞ்சு குக்குத் கோமாளி சீக்கிரம் முடிங்க. உட்காந்துட்டு ஒரு 4 எலிமினேஷனுக்கே வந்து எத்தனை வீக்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எலிமினேஷனுக்கே வந்து 6 வீக்ஸ் சம்திங் என்னமோ எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வீக்லி 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 நிறைய எபிசோட்ஸ் போயிடுச்சு. ஸ்டில் ஒரு ஃபைனலுக்கே கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் பண்றாங்க. ஏன்னா அந்த ஷோ வச்சு தான் சேனலே ஓட்டுன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரி ஓட்டுருங்க. அந்த சேனல்ல வந்து கொஞ்சமாவது அந்த ஷோ வந்து கொஞ்சமாவது சிரிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஆல்ரெடி இது புகழ் அவருக்கு வேற பேட் நேம் வந்துட்டு இருக்குது. பிளஸ் அவங்க பர்சனல் இதெல்லாம் பேசுறதுக்கு விருப்பம். ஆனா டாப் குக் வந்து செய்ய போது இவங்களை யாரெல்லாம் டாப் குக் சப்போர்ட் பண்றீங்க, குக் கோமாளிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றது கமெண்ட்ல போடுங்க. டாப் குக் வந்தோன்னு பார்க்கலாம் யார் வின்னருன்ட்டு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் பாய்.